ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்படின்னு சொல்கிறதுக்கு திரும்ப நம்ம சேனல் இருக்குமானே தெரியல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம மார்னிங் மெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணதுக்கு ரீசனே என்னுடைய லவ் ஃபெயிலியர் தான். ஸ்டார்டிங்லேருந்து என் சேனலை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதுக்காக இந்த சேனல் ஓப்பன் பண்ணேன்னு. லவ் ஃபெயிலியர் ஆனால் எல்லாருக்குமே தோணும் இல்லையா, நம்ம இன்றைக்கே செத்து போயிடணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. நம்ம அதை பற்றி நினைக்க ஒரு நிமிஷம் இப்போ இந்த நிமிஷமே செத்துடணும் அந்தங்க மாதிரிலாம் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து தப்பிக்க நான் ஆரம்பித்தது அந்த சேனலு. அதுக்கு முன்னாடி சேனல்ஸ்லாம் வச்சு ரன் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்திருக்கு, அது வேறு விஷயம். பட் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன் அதுதான். அந்த மென்டல் ட்ரோமாலேருந்து நம்ம வெளில வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் எனக்கு கொடுத்த ஆதரவு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவே பயங்கரம்னு சொல்லுவேன். ஏன்னா 1 மந்த்லேயே 1K நான் ரீச் பண்ணிட்டேன். 1 மந்த்லேயே 4K வாட்ச் ஹவர்ஸ் நான் ரீச் பண்ணிட்டேன். அந்த மாதிரி எல்லாமே சீக்கிரம் நடந்துச்சு. சொல்லப்போனால் மானிட்டைசேஷன் கூட கொஞ்சம் சீக்கிரம் தான் நடந்துச்சு. அதுக்கு இடையில எனக்கு மென்டல் இல்னஸ், அதனால நான் இடையில 2 மந்த்ஸ் காணாமல் போயிட்டேன். மறுபடியும் வீடியோ போட்டேன். நான் வீடியோ போட்டதுக்கு ரீசன் என்னன்னா, நான் லாஸ்ட்டாக விட்டுட்டு போன வீடியோஸ் கீழே அவ்வளோ கமெண்ட், எப்போ வருவீங்க, எப்போ வீடியோ போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கமெண்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ அதே வீடியோஸை மற்றவங்க போடுறாங்க, இருந்தாலும் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அப்போ நம்மக்கிட்ட ஏதோ எதிர்பார்த்தானே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் வீடியோஸ் போட்டது. யார் வீடியோஸ் போடலனாலும் ஸ்ட்ரைக்குக்கு பயந்து போடாமல் இருந்தாலும் நான் போட்டுட்டு தான் இருந்தேன். என்ன நடந்தாலும் நடக்கட்டுங்கிற மாதிரி. ஆக்சுவலி எர்த் சீரீஸ் ஷார்ட்டான இந்த சீரீஸ் போடணுமா, இவனுங்க வேறு ஸ்ட்ரைக் கொடுப்பானுங்கன்னு யோசிச்சுட்டே போட்டேன். ஆனால் போட அவனுங்க ஒன்றுமே ரியாக்ஷன் பண்ணவே இல்லை. சரி, இதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் வாட்டர் சீரீஸ் கூட போட்டேன். இப்போ வாட்டர் சீரீஸ் முடியும் போது இந்த பிரச்சனை ஒன்று வந்துருச்சு. வாட்டர் சீரீஸ் சம்மந்தமாக நான் என்னென்ன வீடியோஸ்லாம் போட்டிருந்தோனோ, இன்க்ளூடிங் எடிட்டிங் வீடியோஸ், எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா காப்பிரைட் கிளைம் கொடுத்து தூக்கிட்டாங்க. ஸோ இதனால் 1-2 வீடியோக்கு கிளைம் கொடுத்தா நம்ம சேனல் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இது 10-15 வீடியோக்கு மேலே கிளைம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் நமக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் வீடியோஸ் போடும்போது. அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னொரு ஸ்ட்ரைக் கொடுத்து நம்ம சேனல் டெர்மினேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால தான் பேலன்ஸ் இருந்த வாட்டர் சீரீஸ், எஸ் சீரீஸோடைய வீடியோஸு கூட நான் கிளியர் பண்ணியிருப்பேன். அது இப்போ உங்களுக்கு காட்டாது. எப்பவும் போல ஏர் சீரீஸும் ரிலீஸ் ஆனோடனே ஃபர்ஸ்ட் நம்ம சேனலில் தான் போகணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஏர் சீரீஸ் ரிலீஸ் ஆகிறதுனால தான் அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா, மொத்தமாக எத்தனை சேனலில், அதாவது என்னுடையது மட்டும் இல்லை, யார் சேனலில் வீடியோஸ் போட்டிருக்காங்களோ எல்லாருடையதுமே அவனுங்க பிளாக் பண்ணிட்டானுங்க, டெர்மினேட் பண்ணிட்டானுங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்து போச்சு. இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நம்ம சேனல் டெர்மினேட் ஆகாமல் இருக்கிறது மட்டும்தான். ஸோ அதை நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்த்ததுலேருந்து மனசே ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ்க்கு ஒரு வீடியோவுக்கும் நான் 5 ஹவர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணியிருப்பேன். 1 டேவே ஆகிடுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் இப்படி ஆயிடுச்சு. ஆனால் அதை விட கஷ்டமாக என்ன இருக்குன்னா, எடிட்டிங் வீடியோஸ் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான். என்னோடய வீடியோஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அது எடிட்டிங் வீடியோஸ் தான். அதுவே இப்படி ஆகிட்டே அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் போடுறது கஷ்டம்தான். அதாவது யூடியூப்லேயே ரிலீஸ் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி சீரீஸை ஓரளவு போட்டுடலாம். ஆனால் இந்த மாதிரி யூடியூப் இல்லாமல் மற்ற பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகிற சீரீஸை போடணுன்னா கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு கூட கேர்ள் ரூல்ஸ் நான் போட்டிருக்கணும், ஆனால் பயங்கர அப்செட் ஆயிடுச்சு. என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல இன்னைக்கு ஃபுல்லாக. ஸோ என்னால் வீடியோ போட முடியல. ஏர் சீரீஸ் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, எல்லாருமே நம்ம சேனலில் எதிர்பார்த்துருப்பீங்க, எனக்கு தெரியும். அதனால தான் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, யூடியூப்ல ரிலீஸ் ஆகிற சீரீஸ் இதுலயும் இந்த மாதிரி யூடியூப்ல இல்லாத சீரீஸ் இருக்கு இல்லையா, மற்ற பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆகுறது, ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் என்னோட இன்னொரு சேனல்ல ஸ்டோரி வித் நிவி 2.1 சொல்லிட்டு ஒன்று ஆல்ரெடி எதுக்கும் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இப்போ அந்த சேனல்ல இந்த மாதிரி சீரீஸை போடலான்னு இருக்கேன். அது மானிட்டைசேஷன் ஆகாத சேனல். ஸோ அதுல எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு இந்த ஸ்ட்ரைக் வந்ததுக்கு ரீசன் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல திடீர்னு பயங்கர சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. அதுக்கு ரீசன் நான் அந்த சீரீஸ் எல்லாம் அப்படியே போட்டுட்டேன். அதனால நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தாலே யூடியூப் நோட் பண்ணும், இவங்களுக்கு ஏன் திடீர்னு இவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நோட் பண்ணதெல்லாம் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருடைய சேனல்லையுமே டெலீட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் எல்லா சேனலுமே இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லார் சேனல்லுமே டெலீட் பண்ணியிருக்காங்க. யூடியூப் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் சீரீஸே இருக்காது. வாட்டர் சீரீஸு எர்த்து அது சம்மந்தமான இந்த ஃபுல் வீடியோஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது.
ஸோ அதனால ஃபைனலாக இப்போ நான் எடுத்திருக்க முடிவு இதுதான். என்னால் உங்களையும் ஏமாத்திட்டு போக முடியல. ஏன்னா நிறைய பேர் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா யாருமே வீடியோஸ் போடல, நம்ம மட்டும் போடுறோம், அதுவும் என்னைக்காவது தான் போடுறோம். ஸோ எல்லாருமே எதிர்பார்ப்பீங்கன்னு தெரியும், அதனால தான் ஏர் சீரிஸை இன்னொரு சேனலில் போட போகிறேன். முடிஞ்சா 5 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதில் பாருங்க, நான் போட்டேன்னா பாருங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா இந்த மாதிரி சம்பவம் திடீர்னு நடந்தது என்னாலையும் தாங்க முடியல. ஸோ ஐ வாண்ட் சம் டைம். பார்த்துக்கலாம், ஸ்ட்ரைக் கொடுத்தா என்ன, சேனலே தூக்குனா என்ன, நாம வீடியோஸ் போடுறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.